கண்ணெல்லாம், அதாவது பிராணன் பிராணன் அப்படிங்கிறது வந்து வெளியில இருக்கிற பிராண சக்தியை நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டெக்னிக் மூலமா பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி மூலமா உள்ள இழுக்கிறீங்க. அப்படி உள்ள இழுக்கும் போது அந்த பிராணன் வந்து என்ன பண்ணுனா, சூட்சும சரீரம், நான் 5 கோஷம் சொன்னேன் இல்லையா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷங்கிறது தனி ஸ்தூல உடல், ஆனந்தமய கோஷங்கிறது ஆன்மா, மீதி இருக்கிற பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், இது 3 சேர்ந்த உடலுக்கு பேர் தான் சூட்சும உடல்னு பேரு. உடம்புதான் செத்து போகும், மண்ணுல போட்டு வச்சிருவாங்க, ஆன்மா சாகாது. இந்த ஆன்மாவோட சேர்ந்து இந்த சூட்சும சரீரம் வெளியே போயிடும். இதுக்கு பேர் தான் பகுத்தறிவுன்னு பேரு. பகுத்தறிவு பேசுறீங்க இல்லையா, பகுத்தறிவு தெரிஞ்சுக்கோங்க. 5 உடல், இது அன்னமயம் வச்சுக்கோங்க, சரி இது ஆன்மான்னு வச்சுக்கோங்க. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், அது அறிவு சரீரம் விஞ்ஞானமயம். அதுக்கப்புறம் வந்து ஆனந்தமயம். ஆனந்தமயம்னா ஆன்மா, ஆன்மாங்கிறது எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். இந்த ஆனந்தமயங்கிறது தனி, அன்னமயங்கிறது தனி. அன்னமயங்கிறது அன்னத்தால் வந்த உடம்பு, இதை தூக்கி மண்ணில் போட்டு போற ஒரு ஸ்கிராபிள்டு மிஷின். இது ஸ்கிராபிள்டா போறோம் ஒரு நாள், சரியா? இதுக்குள்ள பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், இது வந்து இதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் பாடி, நுண்ணுடல் பேர். அப்போ மனோமயம் இருக்கு, பிராணமயம் இருக்கு, மனோமயம் இருக்கு, விஞ்ஞானமயம் இருக்கு. அப்போ ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா, மனம் இருக்கானா? ஆத்மாவுக்கு கிடையாது, ஆன்மாவுக்கு எதுவுமே கிடையாது. இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, ஆணு, பெண்ணு, இது எதுவுமே கிடையாது, தனி அது. ஆனா சூட்சும சரீரம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரத்துக்கு மனம் உண்டு, பிராண உடல் உண்டு, அப்புறம் அறிவு இருக்கு, சரியா? இந்த சூட்சும உடல் தான் இதா கூட சேர்ந்து வெளில போயிடும். இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு பேர், ஆத்மாவோட சேர்ந்து போயிடும். அப்போ ஒரு தாயின் கருவில ஒரு உடம்பு எடுக்குன்னு சொன்னா, இந்த ஆத்மா தான் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப என்ன பண்ணும், தாயின் கருவில உடல் எடுக்கும். இது விஷயம். அப்ப அந்த பிராணமய கோஷத்துல தான் இந்த பிராணன் போய் வேலை செய்யும். சூட்சும சரீரத்துல பிராணமய கோஷத்துல இந்த பிராணன் போய் வேலை செய்யும். அதாவது 72,000 நாடிகள், 72,000 நாடியும் இந்த பிராணன் வந்து என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி படைக்கும் மாபெரும் சக்தி, மகா சக்தி. அந்த சக்தி அந்த பிராணமய கோஷத்துல ஊடுருவி போயிட்டு 72,000 நாடிகள் டிராவல் பண்ணி போயிட்டு எரிச்சுக்கினே போகும். ஒரு தீப்பிழம்பு மாதிரி, அக்னி பந்து மாதிரி எரிச்சுக்கினே போகும் உள்ள. அப்படி எரிச்சுக்கினே போகும்போது உள்ள இருக்கிற அழுக்கு, கழிவு, நச்செல்லாம் அப்படியே பொங்கின்னு வெளில வரும். அப்படி வரனால்தான் கண்ணுல கட்டி, மூக்குல கட்டி, வாயில அச்சரம், நாக்குல புண்ணு, இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க. இது வரதான் செய்யும். இதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா பிராணாயாமே செய்யக்கூடாது. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, உடம்பு சுத்தப்படுத்துது இல்லையா இந்த பிராணம், அப்ப என்ன செய்யணும், 2 வேளை குளிக்கணும். 1/2 மணி நேரம் ஷவரை திறந்து விட்டு குளிக்கணும். இல்ல ஏன்னா தொட்டி கிட்டி ஏதாவது இருந்தா அதை போய் நல்லா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா சூடு போக குளிக்கணும். நல்ல குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும். அதாவது நன்னாரி சர்பத்து, கட்ரா ஜூஸ், இளநீர், மோர், தயிர், கூழ் அப்படின்னு நிறைய குடிக்கணும். தண்ணி பாட்டில் இடுப்புலயே கட்டிக்கணும், 5 லிட்டர் தண்ணி பாட்டில் கட்டிக்கணும். 1 ஹவருக்கு ஒரு முறை 2 ஹவருக்கு ஒரு என்ன பண்ணணும், குடிச்சுட்டே இருக்கணும். டீஹைட்ரேஷன் வராம பார்க்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காதுல மூக்குல பொங்குறது, அச்சரம் வர்றது, கண்ணு எரியுது, இதெல்லாம் வராது. இப்ப நாங்க தான் டெய்லி பிராணாயம் பண்றேன், எனக்கு மட்டும் வரலையே. நாங்க நிறைய தண்ணி குடிப்போம், ஷவர் திறந்து விட்டு நல்லா 1 மணி நேரம் உட்காருவேன். அது மெயின்டைன் பண்ணிக்கிறோம், சரியா? அதை மாதிரி பண்ணிக்கோங்க. அப்ப பிராணாமய கோர்ஸ்ல போகும்போது எல்லாம் எரிச்சு போசும் போது இதை நீங்க அலோவ் பண்ணுங்க, செய்யுங்க, நிறுத்தாதீங்க. அதிகமா செய்யறத 30 சொல்றோமா, 10 செஞ்சுக்கோங்க இந்த சம்மர் சீசன்ல. ஆனா 30 தான் செய்யணும். ரொம்ப பொங்குது முடியலன்னா நிறைய தண்ணி குடிங்க, என்ன பண்ணுங்க, கொஞ்சமா படிச்சுக்கோங்க, 10 செய்யுங்க, சரியா? நிறுத்தக்கூடாது. இது உள்ள போய் எல்லா வேலையும் செய்யும் போது அதை கண்ணுகளை தெரியுதா இல்லையா, உள்ள வேலை செய்யுதுன்னு தெரியுது. உள்ள எல்லா கவனி ராஜா ஹார்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும், ரத்தத்தையும் சுத்தமாக்கும், ரத்தமே சுத்தமாயிடும், ரத்தம் கெட்டியா இருக்கிற ரத்தம்லாம் நார்மலாகும், மாயாஜலம் பண்ணும் பிராணம், சரியா? மருந்து கொடுத்து துட்டு வாங்கி சாப்பிடணும் அவசியம், துட்டு கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் செய்யும் போது நீங்க செஞ்சீங்கன்னா கண்ணதல் ரிசல்ட் வரும், சரியா? எப்பயுமே பயிற்சி தான் உண்மை. மருந்துங்கிறது 2வது ஆப்ஷன் தானே கண்டி. நீங்க மருந்து போய் குடிச்சிக்க கூடாது, புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யோகா தான். கொஞ்சம் அடிஷனலா வேணும்னா எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது ஆயுர்வேதா தான், இங்கிலீஷோ இல்லை எதுவும் கிடையாது, ஆயுர்வேதா தான், தப்பு கிடையாது. தேவைப்படுறோம்னு எடுத்துக்கோங்க, கம்பல்லாம் பண்ண மாட்டோம், சரியா? இப்போ இது மாதிரி நடக்கும்போது உள்ள இருக்கிற சளி, அழுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வெளில தள்ளும்.
தள்ளும் போது உங்களுக்கு என்ன சைனஸ் பிரச்சனை இருந்திருக்கு, ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, அதுக்கு இங்க அடப்பு வந்திருக்கு. அந்த அடப்பு வந்திருக்குன்னா சிந்தி போடுங்க, ஏதாவது பண்ணுங்க. உங்களை காப்பாற்ற போறது கிரியா அப்படின்னு ஒரு பயிற்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களை காப்பாத்துக்க சைனஸ் அடியோட ஒழிஞ்சிடும், வேரோட புடிங்கி போட்டுரும். சைனஸ் ஒழிந்தது. கிரியால விஷயம் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கிரியாங்கிறது வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் கிடையாது, உங்களுக்கான உரிமையோட கேட்க வேண்டிய விஷயம் கிடையாது. இது யோகா சென்டருக்கும் எனக்கும் உள்ள விஷயம், அது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயம். அது இது உங்களுக்கு கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், ஒரு கலையா சொல்லி தந்து எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக கொடுக்குறோம். அதை இது எனக்கு உரியதுன்னு கேட்கக்கூடாது. யோகா செஞ்சுதான் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, உங்க நோயின்னு போனீங்கன்னா யோகா தான் செய்ய வைப்பாங்க, மூச்சு பேர செய்ய வைப்பாங்க, தியானம் சொல்லி வைப்பாங்க, அவ்வளவுதான். மருத்துவம் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. எந்த யோகாசன மருத்துவம் சொல்லி தராங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் மருத்துவ டாபிக்ல வந்து அடிச்சு தூள் பண்ணி கொண்டு போவோம். இந்த யோகா சென்டரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, யோக மருத்துவம் தான். இதுதான் கிங்கு. யோக மருத்துவம் பேரு WHO அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை, அதாவது மருந்து இல்லா மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை கத்துன்னு வந்துட்டு இதை யோகாவில நாங்க தான் வாலண்டியா உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கோம். இது உங்களுக்கு உரியது கிடையாது, உரிமையோட கேட்கறதுக்கான உரிமை கிடையாது. புரியுதா? இதெல்லாம் கத்துக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை, அந்த விஷயங்களை நல்லபடியா இருந்து பணிவா இருந்து கேட்க வேண்டிய விதத்துல கேட்டு வாங்கிக்கோங்க. செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. சரியா? கிரியா செய்யும் போது உங்க பிரச்சனை தீர்ந்துடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பிராணாயாமம் செய்யுங்க, நல்லா சிந்தி போடுங்க. சரியா? அவசரப்பட வேண்டாம். அந்த அடப்பெல்லாம் உள்ளெல்லாம் கிளீன் பண்ணுவோம். கிரியானு தெரியுமா, நீங்க வந்து சோப்பு போட்டு மேல குளிப்பீங்க. சுத்தங்கிறது உங்களுக்கு பேர் வந்து மேலதான், எங்களுக்கு சுத்தங்கிறது உள்ள. மண்டைய கிளீன் பண்ணும். நான் உங்க மண்டைக்கு உள்ள கிளீன் பண்ணணும். பயந்துட போறீங்க, அது மாதிரி ஒரு பயிற்சி இருக்கு, செய்ய வைப்போம். மண்டைக்கு உள்ள மூளையை கிளீன் பண்ணுவோம், கண்ணு எல்லாமே உள்ள, காது மூக்கு தொண்டை உள்ள கிளீன் பண்ணுவோம். அது எப்படின்னு தெரியுமா டெக்னிக்கு? கிளீன் பண்ணி எடுத்துட்டா சைனஸ் வருமா? காது மூக்கு தொண்டை பிரச்சனை வருமா? டான்சில் பிரச்சனை வருமா? ஒன்னும் வராது. அதெல்லாம் பெரிய ரகசியங்கள். அதெல்லாம் செய்யும் போது எல்லாமே ஓடி போயிடும், எல்லாம் ஓடி போயிடும். எந்த நோயும் வராது. குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகும், குண்டாவாங்க. முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். இதெல்லாம் எல்லாமே சரியாகும். அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து எல்லாமே சரியாகும். பொறுமையா இருக்கணும். அதுக்கு முன்னாடி மனப்பயிற்சி செஞ்சு, யோகா செஞ்சு உடம்புக்கும், மனப்பயிற்சி செஞ்சு மனசையும் காப்பாத்தி, மாஸ்டர் நான் ரெடி ஆயிட்டேன், கிரியாவுக்கு நான் ரெடி, நீங்க சொல்லக்கூடிய கடமைகள்லாம் என்ன அதெல்லாம் செஞ்சிடறேன், செஞ்சுட்டு நான் வாங்கிக்கிறேன், ரெடியா நிக்கிறேன், வாங்க, அப்படி வரணும். அப்படி இருந்தா மொத்தமா தாராத்து கொடுத்துட்டு செய்ய வச்சு சரி பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணி அனுப்பிடுவேன். சரியா? அதை பார்த்துக்கோ. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு 3 மாதங்கள் நீங்க என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் ஓடணும். சகிச்சுக்கோங்க. பிராணாயாமம் நிறைய செய்யுங்க. உள்ள இருக்க செல்ல வெளில வரும், சிந்தி போடுங்க. உள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். நானே உங்களை டேக்கன் பண்ணிக்கிறேன். உங்க மூக்குல கையை விட்டு கிளீன் பண்ணி எடுக்க வேண்டியது என் வேலை. மூக்குல கையை விட்டு வேண்டி அடப்பு இருந்தா அதை கிளீன் பண்ணி எடுக்க வேண்டியது என் வேலை. நல்ல துப்புரவாளர் தான் நானும், நல்லா கிளீன் பண்ணுவேன். அதை பார்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தைரியமா இருங்க, பார்த்துக்கலாம். எனக்கு சிறுநீரகர்கள் பிரச்சனை இருந்தது. யோகம் செய்ததில் கற்களில் ஒன்று வெளியேறியது. கை தொட்டுங்களா? கண்ணுதல் ரிசல்ட் வந்துச்சு பாருங்க. புஜங்காசனம், சலபாசனம் இதெல்லாம் பண்ணா வெளில வரும். போன வாரம் சொல்லி கொடுத்தோம், போன வாரத்துக்கு 3 வாரம் சொல்லி கொடுத்தோமா? ஒரு கல் வந்துருக்குது. எனக்கு சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தது. யோகம் செய்ததில் கற்களில் ஒன்று வெளியேறியது. வாய்ப்புண் உள்ளது, மருந்து கூறவும். சூடாயிருக்கு உடம்பு, அதுக்கு வாய்ப்புண் வந்திருக்கு, மருந்து தான் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. யோகா தொடர்ந்து பண்ணுங்க. தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிக்கணும். சரியா? தர்பீஸ் இருந்தா நல்லா வாங்கி சாப்பிடுங்க. தர்பீஸ் இருக்குல்ல, அது விற்கும், அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுங்க. நீராகாரம் உள்ள போக 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 உள்ளதர யோகா செய்ய உள்ளதர கல்லெல்லாம் கரைஞ்சி வெளில வரும். அதை தொடர்ந்து நிறுத்தாம கண்டினியூவா செய்யுங்க. இப்ப இந்த பிராணாயாமம் அதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் உடம்பு நல்லா ஹீட் ஆகும். சரியா? ஹீட் ஆகும் போது இந்த வாய்ப்புண் வந்திருக்கு அவருக்கு. இதுக்கு மருந்து அப்படின்னா ஒத்த பைசா செலவு பண்ணாம மருந்து வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், மண் தக்காளி கீரை. ஒத்த பைசா செலவு பண்ணாம முறைக்கிறாங்க சார். மண் தக்காளி கீரை. வாய்ப்புண்ணு, அல்சர், அச்சரம் இந்த மாதிரி இருக்குன்னா மண் தக்காளி கீரை ஒரு 4 கீரை, ஒரு 5 இலையை பறிச்சுட்டு நல்லா தண்ணியில போட்டு அலசிட்டு, பூச்சி டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எடுத்து
அந்த வெத்தலைய சுருட்டி இந்த இந்த மடக்கி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க வச்சுட்டு ஒரு 4 மென்னு இங்க வச்சுக்கோங்க. கோயில் அடங்குற மாதிரி மென்னுட்டு அப்படி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஜூஸ் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு இருப்பீங்க அந்த வாயில. அப்படியே அந்த ஜூஸ் எசன்ஸ் அப்படியே கரைஞ்சி அந்த உமிழோட சேர்ந்து உள்ள போகும். முழுங்க வாய் புண்ணு உடனே 2 நாள்ல 3 நாள் சரியாயிடும். 2-3 நாள்ல சரியாயிடும். தண்ணி நிறைய குடிங்க. இல்லையா தேங்காய் பால் கொஞ்சம் குடிங்க. தேங்காய் பால்னா அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா முத்துன தேங்காய் வேணாம், ரொம்ப இலசம் வேணாம், ஒரு பக்குவமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சு பால் எடுத்து 1 டம்ளர் பால், அதுல கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நாட்டு சக்கரை போட்டு அதை குடிச்சிங்கன்னா உடனே அந்த மண்ணீரலுக்கு அந்த சூட்டுக்கு உடனே தனியா அந்த புண்ணு ஆயிடும். அச்சரம் சப்பி குடிக்கணும். அப்படியே கடகடன்னு குடிச்சு ஓடி போறது கிடையாது. அதை வச்சுக்கின்னு அரை மணி நேரம் இப்படி சொன்னா புரியாம நக்கி குடிக்கணும். அதை அப்படின்னா என்ன அரை மணி நேரம் ஆகணும் அர்த்தம். 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பொறுமையா சிப் பண்ணி குடிக்கணும். ஒரு டீ சாப்பிட எப்படி குடிக்கிறீங்க? சிப் பண்ணி 5 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி குடிச்சிட்டீங்கன்னா அப்படியே அந்த புண்ணெல்லாம் ஆறும். காரம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. காரம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அந்த அச்சரம் சரியா அதை பார்த்துக்கோங்க. மருந்து வேணும்னா இருக்காமா மருந்து அச்சரத்துக்கு வாய்ப்புண்ணு அல்சர் இருக்குங்க. மருந்து வேணும்னா மருந்து வாங்கிக்கோ. அது ஒரு சாய்ஸ் தான், நம்ம வேணாம்னு சொல்ல மாட்டோம். பார்த்துக்கோங்க. வேற என்ன டவுட்? வேணும்னா மருந்து வேணா மருந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உடல் சூடு தண்ணிக்கு என்ன செய்ய வேண்டும்? தண்ணி ஊற்றி குளிங்க. தான் பதில் சொல்ல முடியும். உடல் சூடு தண்ணிக்கு என்ன செய்ய வேண்டும்? குருஜி 2 வேளை குளிங்க. தற்சமயத்துக்கு 2 வேளை. உடம்பு சரி ஒண்ணு பண்ணுங்க. எல்லாத்தையும் மண்ணெண்ணி போட்டா இப்படிதான் சூடாகுதுன்னு சொன்னா சரி ஒரே ஒரு பிராணாயம் மட்டும் சொல்லி கொடுத்தா சூடு அல்சரு வாய்ப்புண்ணு சூடாகிறதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரே ஒரு பிராணாயம் மட்டும் சொல்லி அமைச்சிருவா. கூலிங் பிராணாயம் ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் கத்துன்னு போங்க. கூலிங் பிராணாயம் உடம்பு ஹீட் ஆனது உடனே குறையும். நாக்கு புண்ணு அச்சரம் வயிறு அல்சர் இருக்கு, இதெல்லாம் சரியாகும். தொடர்ந்து செஞ்சுன்னு வரணும். சில்லுன்னு இருக்கும். குச்சி மிட்டாய் ஐஸ் மிட்டாய் சாப்பிடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த பிராணாயம். கூலிங் பிராணாயம்னு பேர் இருக்கு. ஒரு 4-5 பிராணாயம் இருக்குது. 1 மட்டும் சொல்லித்தரேன், அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? இதை தொடர்ந்து செஞ்சா வாங்க. சளி பிடிச்சிருந்தா செய்யக்கூடாது. இந்த கூலிங் பிராணாயமத்தில் சளி பிடிச்சா செய்யக்கூடாது. ஃபீவர் இருக்கும்போது செய்யலாம். சளி பிடிச்சிருக்கும்போது செய்யக்கூடாது. சாப்பிட்டு செய்யக்கூடாது. இந்த ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி இருக்கும் செய்யக்கூடாது. ரொம்ப கூலிங் ஆகிடும் உடம்பு. ஒரு 30 முறை செய்யற மாதிரி இருக்கும். சொல்லித்தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த யார் கேட்டாங்கன்னு தெரியல. இது கேட்டது யாருன்னே தெரியல. இந்த கேள்வி சூடு உடல் சூடு தனியே என்ன செய்ய வேண்டும் குருஜி? மொட்டை கடைசி தான் போடாதீங்க. இருக்கு கொஞ்சம் பேர் எழுதி போடுங்க. இது கேட்டது யாரு? பேர் தெரியணும். நீ நான் பேர் சொல்ல மாட்டேன். நான் தெரிஞ்சு யாருன்னு கேட்டாங்கன்னு எனக்கே மொட்டை கடைசி போட்டு நான் எப்படி பண்றது? இதுவும் மொட்டை கடைசி தான். மொட்டை கடைசி நான் பதில் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சொல்றேன். இது படிச்சு காட்டுறேன், யாருன்னு சொல்லுங்க. அடி வயிறு தினமும் வலிக்குது, கற்றாழை சாப்பிட்டேன் அப்பவும் வலிக்குது. யார் அது? சரி, ரைட். ஒண்ணு இல்ல, சூடுதான். இப்ப வெயில் சீசனு, சம்மர் சீசன்ல உடம்பு பயங்கரமா ஹீட் ஆகும். எனக்கே இப்ப பத்தி எரியுது. நான் போய் ஒரு தொட்டில வந்து என்ன பண்ணணும்? என் கட்டையை போடணும். ஒரு 1 hour தண்ணியில போட்டாதான் அந்த சூடு குறையும். அதனால சூட்டுனால வயிறு வலிக்கும். புரியுதா? நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப சூடாகி போச்சு, கற்றாழை சாறு குடிச்சும் எனக்கு அடி வயிறு வலிக்குதுன்னா பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சு. யோகா தீவிரமா செய்றீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சா ஹீட் ஆகும். நீங்க செஞ்சுதான் ஆகணும், கட்டாயம். உங்க நிலைமை அந்த மாதிரி இருக்கு. அப்படி செய்யும் போது அப்போ உடம்பு நல்லா ஹீட் ஆகும். யோகா செஞ்சா ஹீட் ஆகும், பிளஸ் பிராணாயாமம் செஞ்சா இன்னும் ஹீட் ஆகும். இன்னும் பிராணாயாமத்துல இன்னொரு பிராணாயாமம் இருக்கு, நாடி சுத்தி பிராணாயாமம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் சொன்னா பட்டின்னு காதெல்லாம் போக வரும். காதுல போக வரும், மூக்குல போக வரும், கண்ணுல போக வரும், வாயெல்லாம் புண்ணாயிடும், ஆசனவே புண்ணாயிடும். ஃபைல்ஸ் வந்துடும். இந்த பிராணாயாமம் செஞ்சு ஃபைல்ஸே வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா உள்ள இடத்துல மொத்தத்தையும் எரிக்குது. அப்படியே எரிச்சுனே போகும். அவ்வளவு பவர் அது. சுத்தமாயிடும். அப்படியே இஞ்சி மாதிரி இருக்கிற அந்த உடம்பு வந்து சுக்கு மாதிரி ஆயிடும். இஞ்சிக்கும் சுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இஞ்சியோட சுக்குக்கு பவர் அதிகம். மருந்து, அதாவது சுப்பிரமணியத்துக்கு இந்த கடவுள் சுக்கு மிஞ்சின மருந்து இருக்கிற மாதிரி இஞ்சியோட சுக்குக்கு பவர் அதிகம். அந்த மாதிரி உடம்பு வந்து நான் அப்படியே வத்தி
உடம்பு வத்தி அப்படியே சுக்கு மாதிரி ஆயிடும். பயங்கரமா பிராணசக்தி உடம்புல வந்து 72 நாடுகள்ல வந்து ஒவ்வொரு செல்லும் ஊடுருவி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். உடம்பை விட்டு இந்த உயிர் போகாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும், அவ்வளவு பவர் ஆயிடும். சரியா? அதனால பிராணாயாமம் செய்யும் சூடாகும், யோகாசனம் செய்யும் சூடாகும். நீங்க என்ன பண்ணுங்க, நைட்ல விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள அடிவயிறு தொப்புள் நல்லா குளிர தேய்ங்க. மல்லாந்து படுத்துட்டு நல்லா குளிர தேய்க்கணும். தேய்ச்சிட்டு படுங்க, சூடு குறையும். பொதுவாவே எல்லாருமே வந்து அந்த தொப்புள்ள வந்து விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கிறது நல்லது. தொப்புள்ள விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுத்தீங்கன்னா பல நோய்கள் சரியாகும். கண்ணு பிரச்சனை சரியாகும், முடிகொட்டுற பிரச்சனை சரியாகும், பல நோய்கள் சரியாகுது. ஏன்னா தொப்புள் கொடி உறவாதான் அந்த தாய்க்கு செய்க்கும் உண்டான உறவு நடக்குது. அப்ப தொப்புள்ங்கிறது ரொம்ப முக்கியமா, நாபிக் அமிலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அந்த யோகா சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன், நௌகாசன பயிர் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான பகுதி அது. தொப்புள்ள எண்ணெய் வச்சுட்டு நல்லா குளிர வச்சுட்டு பொதுவாக வச்சுட்டே வாங்க. ஜென்ரலா விளக்கெண்ணெய் வைக்கலாம், தேங்காய் வைக்கலாம். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு பலன் உண்டு. விளக்கெண்ணெய் வச்சுட்டு பார்த்தா சூடு எல்லாம் குறையும், கண்ணு நல்லா குளிர்ச்சி ஆகும், கண்ணு நல்லா தெரியும், கண் பார்வை மங்கின்னு வந்து சரியாகும். உங்களுக்கு ஒரு ஆயில்மெண்ட் வர வச்சு வச்சுக்கிறேன், கண்ணில் விடுறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் வர வச்சு வச்சுக்கிறேன். அது வேணா வந்து வாங்கிக்கோங்க. வெறும் 30 ரூபா தான். 65 வயசு பெரியவர் அந்த டிராப்ஸ் விட்டு வந்துக்கிறாரு. 3 மாசத்துல கண் பார்வை நல்லா தெளிவா தெரியுதுன்றாரு. 3 மாசத்துல 30 ரூபா ஆயில்மெண்ட். அதெல்லாம் பாத்துக்கோங்க. சரி, பாத்துக்கோங்க. அந்த தொப்புள்ள எண்ணெய் வைங்க, தொடர்ந்து வச்சுனே வாங்க. நல்லா குளிர தேய்ங்க, சரியாயிடும். 2-3 நாள் சரியாயிடும். அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை தான் சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா? 2 வேளை குடிங்க. ஹீட்டாகும், உடம்பு நல்லா ஹீட்டாகும் பாத்துக்கோங்க. கால் பாதம் வீக்கமாக உள்ளது, என்ன செய்ய வேண்டும் குருஜி? இதுவும் மொட்டை கட்டாசி பேரே அது மாதிரி. யார் அது? எந்த கால்ல? 2 கால் பாதம் வீக்கா இருக்குன்னா என்ன, எப்படி இருக்கு? எவ்வளவு நல்லா இருக்கு? 6 வருஷம் 7 வருஷம் ஆகும்போது வந்து நீங்க என்கிட்ட சொல்லலையே, நீங்க சொன்னீங்களா? அதுக்கான விஷயம் கொடுத்தாச்சுன்னா கவனிங்க. கால் பாதம் வீங்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கிளீனா புரிஞ்சுக்கோ. கால் பாதம் வீங்க கூடாது. அப்படி வீங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்க கிட்னில கிரியேட்டின் டெபாசிட் ஆகுது. அர்த்தம் கிட்னில உப்பு படிகம் படியுதுன்னு அர்த்தம். அப்படி படியும் போது கிட்னி வந்து அந்த கழிவுகள்லாம், ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள்லாம் பிரிச்சு எடுத்து வெளில தள்ளணும், சிறுநீர் வழியா தள்ளணும். அது தள்ளுறதுல பாதிப்பு ஏற்படும் போது அந்த ஃபில்டர் அதுல வந்து உப்பு கிரியேட்டின் படியும் போது கால் பாதங்கள் வீங்கும். இது பேஸா புரிஞ்சுக்கோ, பேசிக்கான விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கிட்னில உப்பு படியாம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. தண்ணி வந்து, ஆமா நீ கேட்டீங்க, ஆமா சொன்ன விஷயம் சொன்னமே, தண்ணி வந்து நிறைய குடிங்க. உப்பு உடம்புல அதிகமா, சாப்பாடுல அதிகமா சேர்த்துக்கிறத உப்பு நீங்க குறைக்கணும். நீங்க குறைச்சிட்டு தண்ணி நிறைய குடிங்க. புஜங்காசனம், ஆசனத்துல புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம், இதெல்லாம் வந்து கிட்னியும் சரி ஸ்பைனல் கார்டுக்கும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கிட்னில இருக்கிற இப்படி வந்தா அப்படி இடிக்குது, அப்படி வந்தா இப்படி இடிக்குது, அப்புறம் என்ன பண்றது? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பிபிக்கு உடனே அந்த மருந்து சாப்பிடுறீங்களா? மருதம்பட்டை இல்ல ஆவாரம், இது செம்பருத்தி பூ சாப்பிட்டு வரீங்களா? செம்பருத்தி பொடி டெய்லி வாங்கி டீ போட்டு குடிச்சிட்டு வாங்க. டெய்லி செய்யணும், டெய்லி பண்ணிட்டு வாங்க. அது பிபி நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆசனம் செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லையா, பிபி கண்ட்ரோல் டேப்லெட் இருக்கு, வாங்கி கூட போட்டுக்கோங்க. சாப்பிட்டு வரீங்களா? பிபி எவ்வளவுன்னு செக் பண்ணிட்டீங்களா? ஏன் பண்ணல? அதெல்லாம் செய்யணும்ல. ஒரு மாசம் 10 நாள் இருந்தாலும் நீங்க அந்த பிபி டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஆயுர்வேதம் தான். அது சாப்பிட்டீங்கன்னா 10 நாள் இருந்தாலும் பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகுதுன்னு தெரியும். கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, 120/80 நார்மலா இருக்குன்னா நீங்க யோகாவை பொறுமையா பக்குவமா செய்ய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்னா. இதெல்லாம் நீங்க தான் உங்களை அனலைஸ் பண்ணணும். உங்க பாடி அனலைசிங் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தெரியுமா? பொதுவாகவே ஜென்ரலா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க பிளட் குரூப் என்ன, உங்க ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் கவுண்டிங் எவ்வளவு இருக்கு, பிபி எவ்வளவு இருக்கு, சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும், உள்ள வரணும். இல்ல விஷயம் சொல்லி தரும்போது பேசிக்கா நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு என்ன பண்ணீங்க, கரெக்டா நம்ம ரூட்ல போறோமா, நம்ம டிராவல் பண்றது கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க அப்பப்போ நீங்க வந்து உங்களை செக் பண்ணிக்கணும். இல்ல தேவைப்பட்ட ஆலோசனை கேட்டுக்கணும், வந்து பார்த்தோன்னு கேட்டுன்னு கண்டினியூ பண்ணணும்.
எதுவுமே வந்த சேர்ந்தா போன வந்த எதை செய்வார் போவார்னா இது வந்து வேலை ஆகாது. புரியுதா? உங்க மேல நீங்க முதல்ல கேர் எடுங்க. அப்ப பேசிக்கான சில விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கிரியேட்டின் கூடுதுன்னா கிட்னி வீங்கும், அப்போ கால் வீங்கும். கிட்னி பிரச்சனை வரும்போது கால் வீங்கும். உப்பு குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா உப்பு போடாதீங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வாங்க. எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்கு, ஒரே பயிற்சி. என்னது? கிரியான்னு பில்டப் பண்றோம், என்ன ஆக போதும்? ஆமா, மேஜிக். பொறுமையா இருங்க. அடிஷனலா தேவைப்பட்டா மெடிசன் எடுத்து கொஞ்சம் அப்படியே உங்களால முடியலன்னா மெடிசன் சப்போர்ட் பண்ணிக்காங்க. பாருங்க, ஆசனம் பாதி அசனம் பாதின்னு சொல்லுவாங்க. வெறும் யோகா மட்டுமே செஞ்சு நோய்களை சரி செய்ய முடியுமானா முடியும். அது உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு கிடையாது. ஒரு யோகிக்கு தான். இல்ல எனக்கு ஓகே, ஒரு யோகாசனம் மட்டுமே நான் சரி பண்ணிப்பேன், முடியும். ஒரு யோகிக்கு முடியும், குருமார்களுக்கு முடியும். இல்ல ஒரு 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 கொஞ்சம் ஹெல்த்தியா கொஞ்சம் ஒரு யங்ஸ்டரா இருந்தாலும் அவருக்கு ஓகே. இல்லைன்னு எடுத்தீங்கன்னு இஷ்டத்துக்கு மருந்து மாற்ற சாப்பிட்டுன்னு உடம்பை கெடுத்துக்குன்னு காயலங்கள்ல போற அளவுக்கு வச்சுக்கிறவங்களுக்கு வெறும் யோகா மட்டும்லாம் பத்தாது. கூடவே அடிஷனா என்ன பண்ணோம், தேவைப்படுறவங்க ஆசனம் பாதி அசனம் பாதி. அசனம்னா மருந்துனா இங்கிலீஷ் மருந்து கிடையாது, உணவே மருந்தே உணவு. இதுதான், இதை கொஞ்சம் தேவைப்பட்டா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இல்ல ஏதோ யோகாவில் வந்தாரு துட்டு இல்லாம சரி பண்ணு சொன்னாரு, இப்ப எல்லாத்துக்கும் பணம் வாங்கி கேட்கற எல்லாரும் துட்டு வாங்க வியாபாரம் பண்றாங்க. இதெல்லாம் நினைச்சுன்னா உங்களோட புத்தி அந்த மாதிரி நான் சொல்றேன். உங்க புத்தி அது எங்க கிடையாது. எப்படியாவது சரி பண்ணணும், அவ்வளவுதான். உங்க பிரச்சனை பெருசா இருக்கும்போது நீ யோகா மட்டுமே செஞ்சு சரி பண்ணா 2 வருஷம் ஆகும். கண்டினியூ யோகா பண்ணணும் 2 வருஷம் நீங்க தாங்குவீங்களா? எனக்கு இப்பயே வரணும், இப்பயே சரியாயின்னு தான் கேக்குறீங்க. அப்ப இப்பயே சரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுங்க, யோகா பண்ணுங்க. சரியா? சப்போர்ட் தான் எல்லாம் சொன்னது, புரியுது இல்லையா? பிபி இருக்குன்னா பிபிக்கு அதை என்ன சாப்பிடுவாங்க, தேவைப்பட்டா அந்த பிபிக்கு விஷயம் வந்துருது, கொஞ்சம் குவாலிட்டியா இன்னும் கொஞ்சம் தரமா வந்துருது, வாங்கி வாங்க சாப்பிட்டுக்கோங்க. நல்ல கண்ட்ரோல் ஆகுது. ஆயுர்வேதா பார்த்துக்கோங்க, அவசரப்படாதீங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிரியா வந்து ஒரு வரமா இருக்கும். அதை கத்துக்கிற அளவுக்கு நீங்க உங்க உடம்பையும் மனசு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அல்சர் பிபி இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இருக்கணும். கிரியா பண்ணும்போது அல்சரும் சரியாயிடுச்சு, பிபி சரியாயிடுச்சு, நார்மலா இருக்கிறா, எனக்கு கிரியாக்கு ஃபிட் அப்படின்னு நிக்கணும். யோகா ரிப்போர்ட் எல்லாம் பார்ப்பேன். அங்க யோகாசனக்கான ரிப்போர்ட்ல செய்யல போல வரலாம், மொத்த பேர் தனியா பிரிச்சிடும். பார்த்தேன், உருதுல எழுதியிருக்காங்க, எனக்கு தெரியாது. தங்கிலீஷ் தான், பரவாயில்ல. இங்கிலீஷ் எழுதல, தங்கிலீஷ் எழுதிருக்காங்க. கவனிங்க, தங்கிலீஷ் எழுதிருக்காங்க. பீரியட்ஸ் டைம்ல பிராணாயாமம் செய்யலாமா? கேள்வி நம்பர் 1. பீரியட்ஸ் டைம்ல பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா, யோகாவும் செய்யக்கூடாது, பிராணாயாமம் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா ஓவரா ப்ளீடிங் ஆகும், நிக்காது. நான் தான் யோகா செய்யவான், பீரியட்ஸா இருக்கும் யோகா செய்யாதீங்கன்னா நான் சொல்றீங்க. அப்ப பிராணாயாமம் செய்யும் போது செய்யலாமா அப்படின்னு கேட்டா ஓவரா ப்ளீடிங் ஆகும். பிராணமய கோர்ஸ்ல போய் வேலை செய்யும் பிராணாயாமம், அப்போ இன்னும் ப்ளீடிங் அதிகமாகும். யோகாவும் செய்யக்கூடாது, பிராணாயாமம் செய்யக்கூடாது. புரியுதா? சவாசனம் பண்ணி வஜ்ராசனம் போட்டோ சவாசனம் பண்ணியோ ஓய்வு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அந்த பீரியட்ஸ் டைம்ல செய்ய வேண்டியது லேடிஸ் சவாசம், வஜ்ராசனம், சவாசனம், அவ்வளவுதான். நல்லா சவாசனம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அப்படியே பிராணாயாமம் செய்யணும்னா கூட உடம்பு நல்லா செட்டில் ஆகி ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் வரும், ஒரு பக்குவத்துக்கு வரும் இல்லையா? அப்போ கும்பகம் பண்ணாம பிராணாயாமம் பண்ணலாம். பக்குவம், அனுலோம விலோமம். கும்பகம்லாம் பண்ணீங்கன்னா மூச்சு அடக்க பிரதாமம் வந்துட்டே இருக்கும். அதனால பிராணாயாமம் வந்து செய்யக்கூடாது. தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு மாதிரி பெயினா இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு, முடியல அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் வர்றதுக்காக என்ன பண்ணலாம், அனுலோமம் மெதுவா செஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் தகுதியை கண்டி கும்பகம்லாம் பண்ணக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அதனால உங்களுக்கு ஒன்றும் சொல்லி தரல, போக வரும். பாடி ரைசிங் பண்ண அப்புறம் லைட்டா பெயிண்டிங்கா மயக்கம் வரா மாதிரி ஃபீலா இருக்கு. பாடி ரேசிங் பண்ண அப்புறம் லைட்டா கேர் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கு, கவனிங்க. இது நல்ல கேள்வி தான். இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுன்னு போனோம். சூப்பரான கேள்வி இதெல்லாம். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னர் சயின்ஸ். யோகாசனம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றல், அதாவது பிரபஞ்ச ஆற்றலை, அந்த பிராண சக்தியை நமக்குள்ள கொண்டு வரும்.
நமக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு டெக்னிக், நுட்பம் தான் யோகா. அப்போ உள்ள ஊடுருவி ரொம்ப டீப்பா ஊடுருவி உள்ள போகும். அப்படி ஊடுருவி போகும்போது உங்க உடம்புல டாக்ஸின்ஸ், நச்சுக்கள் இருக்குதுன்னா அப்படியே தள்ளும். அப்படி தள்ளும் போது சிலருக்கு என்ன நடக்கும்னா அப்படியே தலைவலி வர மாதிரி இருக்கும், மைல்டு ஹெட்டேக் இருக்கும், மைல்டு ஹெட்டேக் இருக்கும். அப்புறம் வீக்கா இருக்கிற மணி வேற ஒண்ணும் இல்லை, ஒரு மாதிரி கேர் ஆகுதுன்னா ரொம்ப வீக்னஸ். உன்னை பார்க்கும்போது நீ செய்யும் போது உனக்கு இது மாதிரி ஆகுதுன்னா வீக்னஸ் நடத்துது. அப்ப அந்த வீக்னஸ் எல்லாம் போனா வீட்டுல சோறு போடுறாங்களா இல்லையா? போடுறாங்களா? நீ என்ன பண்ணணும்னா நல்லா துண்ணணும். என்னது? துண்ணணும். துண்ணுவியா? துன்றதில்ல. சாப்பாடு தட்டுல சாப்பாடு நிறைய போட்டுக்கும், சாப்பாடை விட காய்கறி நிறைய போட்டுக்கும் வச்சுக்கிட்டு நல்லா நிறைய நல்லா வளர பொண்ணு தானே, வயசு பொண்ணு தானே, நல்லா சாப்பிட தேவை. நீ உன் வயசுக்கெல்லாம் 10 இட்லி 15 இட்லி இறங்கணும் உள்ள. நான்லாம் 25 இட்லி சாப்பிடுவேன் ஒரு குண்டா. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் அந்த வயசுல. அப்படி ஒரு பசி எடுக்கும், அப்படி ஒரு அந்த ஹார்மோன்லாம் வேலை செய்யும், நல்ல பசி எடுக்கும். அந்த வயசுல சாப்பிடணும். நீ நல்லா சாப்பாடு கொடுங்க, பார்த்து பார்த்து சத்துள்ள உணவு கொடுங்க. மாத்திரை மருந்து கொடுக்கறது இல்ல, சத்துள்ள உணவு. மாத்திரை எடுத்து போட்டுக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் சப்போர்ட் தான். நல்லா பசி எடுக்கும், அது சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசி எடுக்கும். நல்ல உணவு பார்த்து பார்த்து கொடுங்க. இந்த மாதிரி வீக்காலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? நீ ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால உனக்கு கேர் ஆகுது, சரியா? அதை பார்த்துக்கோ. இன்னொன்னு, சிலருக்கு இந்த தலைவலி லைட்டா வரும். அது மாதிரி இருக்கா? யோகா பண்ணா மைல்டா ஒரு ஹெட்டேக் வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல கூடிய அந்த கரியமலை வாயுக்களை நச்சுக்களை என்ன பண்ணுதுன்னா அந்த பிராணன் உள்ள போயிட்டு அது வெளில தள்ளுது. அப்படி தள்ளும் போது மைல்டா ஹெட்டேக் வரும், சரியா? மைல்டா வரும். ஆனா நல்லா சவாசனம் பண்ணி எழுந்துட்டா சரியாயிடாது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா காற்றோட்டமான இடத்துல செய்யுங்க யோகா. இந்த ரூம்ல மூடிட்டு எல்லாம் பண்ண நல்லா 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க. மேக்சிமம் 6:30க்குள்ள யோகா முடிச்சிருங்க. ஏன்னா 6:30 மணிக்கு மேல அந்த வெயில் நிழல்ல செஞ்சா கூட ஒரு மாதிரி ஹீட் தெரியுது, அந்த வெக்க தெரியுது. அதனால 6:30க்குள்ள மேக்சிமம் முடிச்சிருங்க. சரியா? குளிச்சுட்டு யோகா செய்யுங்க. அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டேக்கோ இந்த மாதிரி டயர்ட்னஸோ தெரியாது, மயக்கெல்லாம் வராது. வீக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. நல்லா சாப்பிட சொல்லுங்க. நான் கொடுத்தெல்லாம் சாப்பிடணும் வரியா? இல்ல அப்படியே எக்ஸிபிஷன் வச்சிட்டியா? சாப்பிடணும் வரியா? நான் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு வராங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? அஷ்டமி நவமியில சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது இப்போ? கடவுளே, நல்ல நாள் இன்னும் வாங்கி போய் நல்லா வரவே இல்லையா? இந்நேரம் சாப்பிட்டு பசி எடுத்துருக்கோம் நல்லா உடம்புல. நான் எண்ணி கொடுத்த 10 நாள் மேல ஆகுது, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? 2 வாரம் 5 நாள் ஆகுது, என்ன பண்ணிக்கிறீங்க? இந்நேரம் ஏதாவது முகத்துல மாற்றம் வந்திருக்கும், ஏதாவது கொஞ்சம் சதை பிடிச்சிருக்கும், பாத்துங்க. யோகா, எக்ஸசைஸ், பிராணாயாமம் எல்லாம் ஒன் டைம்ல செய்யணுமா, இல்ல மார்னிங் ஈவினிங் என்னமா செப்பரேட்டா செய்யணுமா? நான் அதை சொன்னேன். என்ன கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேணும். யோகா, எக்ஸசைஸ், பிராணாயாமம் எல்லாம் ஒன் டைம்ல செய்யணுமா, இல்ல மார்னிங் ஈவினிங்ல செப்பரேட்டா செய்யணுமா? கவனிங்க, அந்த எக்ஸசைஸ் நீ செய்தால ரொம்ப வீக்கா இருக்கிற, தேவையில்ல, உங்களுக்கு எலும்புதான் இருக்குது, அப்புறம் செய்யணும், வேண்டாம். 4 எக்ஸசைஸ் சொன்னோம் இல்லையா, அது வேண்டாம். நீ பிரேசிங், பாடிங் செய், யோகாசனம், பிராணாயாமம் எல்லாம் செய். இப்ப பிராணாயாமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி செய்யணும்? நீங்க பிராணாயாமம் கத்துன்னு வரீங்கன்னா முதல்ல எழுந்த உடனே பிராணாயாமம் செஞ்சிருங்க. யோகா குளிச்சுட்டு காலைக்கெல்லாம் முடிச்சுட்டு யோகா மேட்டை போட்டு முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு பிராணாயாமம் ஃபர்ஸ்ட் செஞ்சிருங்க. அதான் பெஸ்ட். அதுக்கப்புறம் சவாசனம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் சவாசனம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப யோகா பண்ணிக்கோ. டைம் இருக்கிறவங்க பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் யோகா போகணும், சரியா? யோகாசனம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணலாம். ஆனா என்னோட ஆராய்ச்சி பண்ணும்போது அது யோகாசனம் பண்ணிட்டு சவாசனம் பண்ணிட்டு எழுந்து உக்காந்து அப்படின்னு பண்றதுக்குள்ள போது விரிஞ்சது, முடியல, போடா விட்டு போய் எங்க வேலையை பாரான்னு இந்த நன்றி கட்ட நாய். எந்த நன்றி கட்ட நாய்? மனம் அப்படிங்கிற நன்றி கட்ட நாய். மனம் ஒரு நாய்ங்கிறது தெரியுமா? அது ஒரு தெரி நாய், அது ஒரு வெறி நாய், அது ஒரு சொறி நாய், அது நன்றி கட்ட நாய், ஒரு கேடு கட்ட நாய். மனம்ங்கிறது அது சொல்லுது, யோகாசனம் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப எழுந்து உட்காந்து பிராணாயாமம் செய்ய போறியா, போதும் போ அப்படின்னு சொல்லுதுன்னா அது ஒரு நாயின்னு பேருது. அதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த நாயை இழந்து விடக்கூடாது. நீங்க வார்னு சமாதி நிலையில கம்முன்னு எதையுமே கண்டுக்காம உட்காந்து செய்யணும். யோகாசனம் பண்ணிட்டு பிராணாயாமம் செய்யலாம், தப்பு இல்லை. பிராணாயாமம் செஞ்சுட்டு யோகா செய்யலாம், தப்பு இல்லை.
ஆனா ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு போகும்போது பிராணாயாமம் செஞ்சுட்டு யோகா பண்ணா பெஸ்ட். சவாசனம் பண்ணி எந்த முடிச்சு நீங்க போயிடலாம். இல்ல சார் எனக்கு மாஸ்டர் எனக்கு டைம் இல்லை, நான் ஏதாவது செப்பரேட்டா செஞ்சுக்கலாம்னா காலையில பிராணாயாமம் பண்ணுங்க, ஈவினிங் யோகா பண்ணுங்க. ஏன் சொல்ல வரேன்னா சில உடம்பு மாறும். இல்ல சிலர் வந்து காலையில யோகாசனம் பண்ணுங்க, ஈவினிங் பிராணாயாமம் பண்ணுங்க. சில உடம்புக்கு வந்து காலையில உடம்பு யோகாசனம் செஞ்சா உடம்பு வணங்கும், சிலருக்கு ஈவினிங்ல செஞ்சாதான் உடம்பு உடங்கும், சிலர் காலையில உடம்பு வணங்காது. காலைல யோகாசனம் உடம்பு வணங்கல கை தூக்குங்க, எனக்கு சரியா வணங்கல, கொஞ்சம் ரஃபா முறப்பா இருக்குது, அந்த மாதிரி ஆளா இருந்தீங்க. அதே ஈவினிங்ல பண்ணும்போது ஈஸியா வரும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா செய்யற மாதிரி இருக்கும். அதனால ஈவினிங்ல யோகாசனம் பண்ணலாம், காலைல பிராணாயாமம் பண்ணலாம். இல்ல காலைல யோகாசனம் பண்ணலாம், அது ஈவினிங் பிராணாயாமம் பண்ணலாம். எப்படியுமே சாத்தியம் தான். ரெண்டுமே செய்யணும்னா முதல்ல பிராணாயாமம், ரெண்டாவது யோகாசனம். இல்ல அந்த அந்த லூசிங் எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா லூசிங் எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சுட்டு இல்ல ஈவினிங் பண்ணிக்கோங்க, தனியா செப்பரேட்டா பண்ணிக்கோங்க லூசிங் எக்ஸசைஸ். காலைல யோகா பண்ணுங்க. இல்ல அதையும் செய்ய போறோம்னா எழுந்த உடனே லூசிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டு ½ ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணுங்க. இல்ல லூசிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு யோகாசனம் பண்ணிட்டு சாயந்தரம் பிராணாயாமம் பண்ணுங்க. யுவர் சாய்ஸ். உங்களுக்கு எப்படி ஒத்து வருதோ செய்யுங்க, எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா யோகாவும் பண்ண போற, பிராணாயாமம் பண்ண போற, சேர்த்து பண்ண போறேன், டைம் இருக்கு, 2 மணி நேரம் டைம் இருக்குன்னா பிராணாயாமம் பண்ணிட்டு யோகா பண்ணுங்க. ஆமா, இன்னும் 14 ஆசனம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டா 45 நிமிஷம். உங்களுக்கு 1.25 மணி நேரம் ஆகும். நாங்க செஞ்சா 45 நிமிஷம் தான் செஞ்சுவோம். ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கொஞ்சம் நிதானமா ரிலாக்ஸா செய்யணும். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். 14 ஆசனத்துக்கும் சவாசனம் உள்பட நல்லா ரிலாக்ஸா அனுபவிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே மைண்டும் உடம்பு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே ஒரு ஞானி மாதிரி இருந்துக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கிளியர் ஆகி போச்சமா? டவுட்டு? வேற என்ன டவுட் இருக்கு? வேற கேட்கணும் கேளுங்க. தகுந்த பதில் சொல்லியிருக்கிறேன். எண்ணெய் வயிற்றுல எண்ணெய் வைங்க, அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செஞ்சு போடுங்க. அந்த கிரியா விஷயம் வரும்போது உங்க விஷயம் சரியாகும். நிறைய உங்களுக்கு உங்க பயிற்சி உங்களோட அப்ளிகேஷன் எடுத்து வச்சுட்டு 1 மாசமா 2 வாரமா 3 வாரமா இடுப்புலயே கட்டிக்கிறாரு தெரியுமா? கையிலேயே வச்சுக்கிறேன். ஒரு 15 நாளா பார்த்து படிச்சு பார்த்து என்ன இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிறாங்க, இவங்களை எப்படி சொல்லி சமாளிக்கிறது, எப்படி கரையாத்துறது, இதே ஓடிங்குது மண்டையில. இதுக்கு சப்ஜெக்ட் தயார் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும், அதை புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது தான் இங்க வேலையை. புரிய வச்சு கரையாத்தணும். பெரிய சவால். இருக்கிற முடியெல்லாம் கொட்டிட்டாங்க இந்த பேட்ச்ல. கொஞ்சம் இருந்தாங்க, அதுவும் கொட்ட போகுது. அந்த மாதிரி சரியான சவால்லாம் இருக்கு இந்த பேட்ச்ல. பாத்துருவோம். விக்கி கூட வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி பண்ணி அனுப்பிடணும், அவ்வளவுதான். சரி, வேற என்ன ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது டவுட் கேட்கணுமா? நீ சாப்பிட்டு வர எல்லாமே எப்படி இருக்கு உனக்கு? இல்ல எஃபெக்ட் எதுவும் தெரியலையா? இல்ல நீ சாப்பிட்டு வர்றதுதான் கொஞ்சம் ஏதாவது தெரியுதா? பசி எடுக்குதா? இல்ல கொஞ்சம் மூச்சுலாம் ஃப்ரீயா வாமிட்டு வருதா? நீ அதை சாப்பிட்டு வாமிட்டு வருதா? அதை சாப்பிட்டு வாமிட்டு வருதா? ஏன் அப்படி வாமிட்டு வருது? யோகா பண்றியா? மூச்சு பயிற்சி முடிஞ்சாலும் சரியா? செஞ்சுட்டேவா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. பாருங்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க கத்துக்குன்னு சரி பண்ணிட்டு போதான் இங்க வந்துருக்கீங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் முடிச்சுட்டு போனலாம் இங்க வரல. உங்க சந்தேகம் இருக்குன்னா எழுதி போடணும் பாக்ஸ்ல. நான் மைக் டு மைக் தான் பேசுவேன். உங்க டவுட் என்ன இருக்குன்னு கேளுங்க, சந்தேகம் என்ன கேளுங்கன்னா கேட்டுருங்க, இல்ல எழுதி போடுங்க. டைம் ஆகுது, வீட்டுக்கு போனோம், பசிக்குது, அதெல்லாம் வந்து நீங்க டைம் லேட் ஆயிடும்ன்றதுக்காக கேள்வி கேட்கறது நிறுத்திட்டு நான் முடிச்ச உடனே வந்து நின்று சூழ்ந்துக்கிறது, இல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து போனை போட்டு இப்படி கேட்கறது, இதெல்லாம் வேண்டாம். புரியுதா? யோகா விஷயத்து யோகாவே முடியும். இங்கேதான் கேட்டுக்கணும், மைக் டு மைக் கேட்டுக்கணும். உட்காந்துங்க, இன்னைக்கு ஒரு நாள் சொல்ல உட்காந்துங்க, கேளுங்க, கவனிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்கோ. அடுத்த பேட்ச் நான் ரெடி பண்ணிக்கிறேன். என்ன கத்துக்கணும், சரி பண்ணி போற வழியை பாருங்க. கேள்வி எல்லாமே வந்து மைக் டு மைக் தான் இருக்கணும். சந்தேகம் எல்லாம் கேட்டுக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நிக்காதீங்க, இந்த பக்கம் வராதீங்க. கர்மா கிட்டே வராதீங்க. 10 அடி அங்கேயே நில்லுங்க. சுய கட்டுப்பாடு அங்கேயே நிக்கணும். இந்த பெஞ்சு தான் கோடு, அந்த பெஞ்சு அப்படி நேரா கோடு தாண்டி வந்துடக்கூடாது. இங்க வந்து நின்னுங்கன்னு என்னன்னு அதான் அங்கிருந்தே கேளுங்க, அங்கேயே எழுதி போடுங்க, அங்கேயே பார்த்து வரவிடாம பார்த்துங்க. சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிளியர் ஆகி போச்சா? இல்ல இப்பதான் சாப்பிட்டுருக்கீங்களா? இப்ப லாஸ்ட் டைம் சாப்பிட்டு இன்னும் பேபி சாப்பிட ஒண்ணு வச்சிருக்கிறவங்க
அடுத்த பிரேக் கொடுத்தா போட்டுருக்கும். பேசிக் சாப்பிட இன்னும் வச்சு எக்ஸிபிஷன் வச்சு பார்த்துக்கிறவங்க போறதா வேணாமா என்ன பயந்துக்கிறவங்க அடுத்த பிரேக் கொடுத்தா போட்டுக்கோங்க. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் திரும்ப போடாதீங்க, நாங்களே கொடுப்போம். அடிக்கடி பேதிக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த குடல் உள்ள ஒரு சில திசுக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் மொத்தமா வெளில வந்துச்சுன்னா பேதிக் டாக்டருங்க சில சமயம் பேதிக்கு மாத்திரம் சாப்பிட சொல்றாங்கன்னா சாப்பிடக்கூடாது தான். அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வளவழப்பு தன்மை போயிடும். உள்ள இருக்கிற அந்த கால்சியம் லேயர் மாதிரி ஒரு பேதி ஆகும்போது நல்லா லாஸ்டா பாருங்க வெள்ளை வெள்ளையா வந்திருக்கும், சிலருக்கு வந்திருக்கும். அதெல்லாம் வந்து அந்த வளவழப்பு தன்மை குடலுக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள குடல்ல இருக்கும். அது எல்லாமே வந்துச்சுன்னு சொன்னா நல்லது கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடுறது மட்டும்தான் நல்லது. அது பேர் சொல்ல வில்லாசா, VILLAS சொல்லுவாங்க. வில்லாசா சயின்ஸ் அனாட்டமி தெரிஞ்சவங்க யாரா இருக்கீங்களா இங்க? குடல் அமைப்புல VILLAS வில்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு அது உள்ள இருக்கு. அடிக்கடி பேசி சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் வெளில வந்துடும். அது இருக்கணும், சரியா? அதை பார்த்துக்கோங்க. அடிக்கடி வேண்டாம். 6 மாசத்துக்கு ஒரு முறை எடுங்க. நானே கொடுப்பேன். 4 மாசம் இல்ல 6 மாசம் ஒரு விஷயம் சொல்லி தரும்போது நானே கேட்பேன், வேணுமான்னு வாங்கி சாப்பிடுவோம். சரியா? அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. கிளியரா? கிளம்பலாமா? கூலிங் பண்ணாம. வெரி குட். நேரம் உட்காருங்க. அந்த மலை எந்த மலை எல்லா மேல தூங்குற பிராணாயாமம் கத்தர போறோம். வாங்க, எல்லாருமே செய்யலாம். சளி பிடிச்சிருக்க வேண்டாம், ஆஸ்துமா இருக்கிறவங்க வேண்டாம், சைனஸ் பிரச்சனை இருக்க வேண்டாம். சாப்பிட்டு செய்யக்கூடாது. பசி எடுக்குதா? எங்கேயோ வெளில போய் மாட்டீங்க, எந்த பொருளும் கிடைக்கல, கப கபகன்னு எரியுது, பசி, தண்ணி தாகம், பசி, உடனே செய்யுங்க. கூலிங் ஆகிடும். அதாவது பசி அடங்கிடும். ஃபீவர் இருந்தா ஃபீவர் அடங்கிடும். ஃபீவர் இருக்கும்போது செய்யலாம். ஃபீவர் இருக்கும்போது செய்யணும். ஃபீவர் விட்டுரும். பிளட் பியூரிஃபை ஆகும். ரத்த சுத்தமா, முடி கொட்டுற பிரச்சனை குறையும். ஸ்கின் பிரச்சனை சரியாயிட்டு வரும். அல்சர் சரியாகும். உடம்பு ஹீட்டு சரியாகும். கண்ணு எரிச்சல் சரியாகும். அச்சரம் சரியாகும். அது மாதிரி நிறைய பலன் கிடைக்கும் இந்த கூலிங் பண்ணாம. இதுக்கு பேர் வந்து சீத்தளி. சொல்லுங்க. ஆமா. என்ன செய்யணும்? இந்த கோயில்ல அந்த சப்த கன்னிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த சப்தங்கள்லாம் பார்த்துருப்போம். என்ன பண்ணிருப்போம், அந்த குல தெய்வங்கள், அந்த என்னது கன்னிமார்கள் அப்படிலாம் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த கத்தி கபடெல்லாம் வச்சுக்கின்னு என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். இது வேண்டாம், நாக்க மட்டும் நீட்டுங்க. நாக்க நீட்டு நல்லா பாருங்க. இருங்க, நாக்க நல்லா என்ன பயமுத்துறீங்க? என்ன நாக்க நல்லா நீட்டணும். நாக்க நீட்டுங்க. நாக்க நீட்டு. நாக்க நீட்டு. நாக்க நீட்டு. இப்படி பிடிச்சி அழுத்தாங்க. எதுக்குண்ணா? கழுத்து இப்படி நாக்க நீட்டு. நல்லா நீட்டுமா. நீட்டா அரை நீட்டு. நல்லா ஹார்ட்ல ஃபுல்லா அழுக்கு படிஞ்சிருக்கு. நாக்க நீட்டு. நல்லா நீட்டு. ஹார்ட்ல அழுக்கு படிஞ்சிருக்கு. நிறைய மருந்து சாப்பிட்டு 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 ரத்தம் எல்லாம் கெட்டு போய் ஹார்ட்ல நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. நீட் நீட் நல்லா நீட். உனக்கு ஹார்ட்ல அழுக்கு இருக்கு. நீட்டு நீட்டு. மதங்க நீட்டுங்க. லைட்டா இருக்கு. உங்களுக்கு ஹார்ட்ல படிஞ்சிருக்கு அழுக்கு. சரி, ரைட்டு. இப்ப மட்டும் நாக்கு நீட்டுங்க. நாக்கில வெள்ளையா அழுக்கு படிஞ்சிருக்குன்னா அந்த அழுக்கு ஹார்ட்ல அழுக்கு அதிகமா நடத்தும். ஹார்ட்ல அழுக்கு அதிகமா படிஞ்சுதான் நாக்கு வழியா காட்டும். சரி, நாக்க நீட்டுன்னு சொல்றாங்க டாக்டர். நாக்க பாக்குறாங்க இல்லையா? ஹார்ட்ல அழுக்கு அதிகமா படிச்சாலும் தெரியும். சரி, ரைட், கவனி. இப்ப நல்லா நாக்க நீட்டணும். இது பேர் சீத்தளி பணம் பேரு. கூலிங் பணம். கூலிங் பணத்துல 1. இது என்ன பண்ணணும்னா நாக்க நல்லா நீட்டணும். நீட்டிட்டு இந்த நாக்க உருட்டணும். உருட்டுங்க பார்க்கலாம். நாக்க உருட்டுன்னா மடிக்கூடாது. இங்க பாருங்க, உருட்டுங்க. உருட்டுங்க. உருட்டு. நாக்கு உருட்டுங்க. சித்ராங்கி, நாக்கு உருட்டுனா என்ன பண்றீங்க? இப்ப யாருக்கெல்லாம் வர நாக்கு உருட்டுக்கு வரல கை தூக்குங்க. நாக்கு உருட்டு வராத கை தூக்குங்க. இந்த மாதிரி உருட்ட முடியலையா? உருட்ட முடியலையா? யாருக்கெல்லாம் உருட்ட வரலன்னு கை தூக்குங்க. வேற ஏதாவது டெக்னிக் சொல்லி தரேன். உங்களுக்கு வரல, உங்களுக்கு வரல, கவிதாக்கு வரல. என்னம்மா உனக்கு வரலையம்மா நாக்கு உருட்டு? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உனக்கு வரல? உங்களுக்கு மாலதி வரலையா? மாலதிக்கு வரல. குருசாமிக்கு வரலையா? உங்களுக்கு வரல. முதல்ல சசிகுமார், மணிக, ராமகிருஷ்ணன் வரல. உனக்கு நாக்கு நீட்டு. விட்டு லைட்டா வருது. நல்லா விட்டு. உங்களுக்கு வரல. உங்களுக்கு வருதாம்மா? சரி, இதுல வந்து கல்யாணம் ஆகணும். யாரு நாக்கு உருட்ட முடியலன்ற கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்க
நாக்கு உருட்ட முடியல, கல்யாணம் ஆனவங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு உங்க வீட்டுக்கார ஹெல்ப் பண்ணலாம், அப்படின்னா வந்து உங்க பாப்பா ஹெல்ப் பண்ணலாம். செய்வீங்களா? என்னம்மா செய்றியா? உங்க அம்மாவுக்கு உன்னை பெத்த தாய் நாக்கு ஓட்ட முடியல, ஹெல்ப் பண்றியா? இந்த குரு சொன்னா கேப்பியா? என் வாக்கு மதிப்பு கொடுப்பியா? வேலை வாக்காட்டு செய்வியா? மறுக்காம செய்வியா? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க ஒய்ஃபோட ஹெல்ப் கேளுங்க. குருசாமி, நீங்க மந்திரமூர்த்தி, சசிகுமார் உங்க ஒய்ஃப் வந்துருக்குறாங்க, உங்க ஒய்ஃபோட ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம். மீதி பேர்லாம் உங்க ஃப்ரெண்டு யாராவது கூப்பிட்டுக்கோ, இல்லை உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கோ. சரியா? உன்னால முடியுதா? நாக்கு முடியுது. அப்போ உங்க அம்மாவோட ஹெல்ப் தேவையில்லை, விட்டுருங்க. நீங்க என்ன செய்யணும்? நாக்கு உருட்ட வராதவங்க என்ன பண்ணணும்? எப்பயுமே வந்து மானசீகமா கடவுளை வந்து நம்ம வந்து வழிபடும் போது இறைவன் வந்து நமக்கு அருள் பாலிப்பாங்கிறது நிரசனமான ஒரு உண்மை. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச முழுமுதல் கடவுள் யாருன்னு சொன்னா சூரிய பகவான். அப்படித்தானே? நம்ம கடவுளை பார்த்துக்கிறோமோ இல்லையா நமக்கு தெரியாது. கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கைக்கான விஷயம். நாம என்ன செய்யணும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச முழு முதல் கடவுளா இருக்கிறது சூரிய பகவான். அப்ப நீங்க என்ன செய்யணும், சூரிய உதயம் போது காலைல சூரிய உதயம் 6:30 சம்திங் போட்டுருப்போம். பஞ்சாங்கம் எடுத்து பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் பஞ்சாங்கம் தேவைப்படுது. பஞ்சாங்கம் எடுத்து பார்த்துட்டு சூரிய உதயம் கரெக்டா சூரிய உதயம் வேணும். அந்த சூரிய உதய நேரத்தில் என்ன பண்ணுங்க, காலையில குளிச்சிருங்க. காலையில குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு பாத்துலாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து யோகா செய்வீங்க இல்லையா? செய்து மாதிரி இந்த பயிற்சி நீங்க செஞ்சுட்டு தான் நீங்க வந்து அப்பதான் அந்த கூலிங் பண்ணாம செய்ய முடியும். அப்போ ஒரு பெட்ஷீட் யோகா மேட் எடுத்து போட்டா பண்ணுங்க, வஜ்ராசனம் போட்டு சூரிய பகவானை பார்த்த மாதிரி வஜ்ராசனம் போட்டு உட்காரும். இதுதான் வந்து மிக முக்கியமான செய்ய வேண்டிய கடமை. அப்படிதான் கரெக்டா வரும். சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. சூரிய பகவானே, இந்த அற்புதமான இந்த பயிற்சியை, உடம்பு கூலிங் பண்ணக்கூடிய இந்த பயிற்சியை என்னால செய்ய முடியல. நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியல, என்ன பாவம் பண்ணு தெரியல. எனக்கு இந்த பயிற்சி சரியா வர்றதுக்காக நீங்க அருள் புரியணும். அதுக்கு எங்க மனைவியோ எங்க பிள்ளையோ நாங்க வந்து சப்போர்ட் கூப்பிட்டுக்கிறோம். அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கடவுள்கிட்ட வேண்டிட்டு வஜ்ராசனம் போட்டு சின்முத்திரை பிடிச்சி வஜ்ராசனம் போட்டு நாக்கு நீட்டுங்க போகலாம். இந்த நீட்டை வராதான் நீட்டுங்க. நாக்கு உருட்ட வரவங்க நாக்கு நீட்டுங்க. நாக்கு உருட்ட வரவங்க நாக்கு நீட்டுங்க. நாக்கு நல்லா நீட்டிட்டு சின்முத்திரை வச்சுட்டு மானசீகமா வேண்டி என்ன பண்ணும், இறைவா வேண்டணும். நீ என்ன பண்ற, ஜல்லிக்கரண்டி ஒண்ணு எடுத்துக்கிற. நீ ஜல்லிக்கரண்டி ஒண்ணு எடுத்து நேரா போயிட்டு அடுப்ப பத்த வச்சு சிலிண்டர் கேஸ் பத்த வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் வேண்டி இருப்பாங்க, இறைவா வேண்டி இருப்பாங்க. நீங்கெல்லாம் உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுங்க, ஜல்லிக்கரண்டி எடுத்து அடுப்பு நல்லா பழுக்க செவசன்னு காய்ச்சணும். நல்ல சகப்பான தம்பி ஜல்லிக்கரண்டி. நீ வஜ்ராசனம் போட்டு உட்காந்து, நீ இறைவா எனக்கு இந்த கருணை புரி. அவன் கருணை உடனே பண்ணுவான். சாதாரண இறைவன் வந்து உடனே அருள் பாலிப்பான். நீங்க நாக்க நீட்டிட்டு இறைவா அருள் புரிவா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃபோட சப்போர்ட் எனக்கு வேணும். அவங்க இல்லாம நான் தனியா வந்து தொலைச்சிட்டேன் யோகாக்கு, இந்த நேரத்துல எங்க ஒய்ஃபோட சப்போர்ட் எனக்கு தேவை. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க மனசு இறங்கி இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, சொல்லிடுங்க. நாக்க நீட்டிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கரண்டிய கொஞ்சம் கூட பாவபட்சம், அதாவது பாரபட்சம் இல்லாம அப்படி செவன்னு இருக்கும், தயதாட்சம் இல்லாம எடுத்து வந்து நாக்களை வச்சு ஒரே இழுக்கிறீங்க. சொயின்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும். இப்படி இருந்த நாக்கு ஆட்டோமேட்டிக்கா யாரும் சொல்லி தரல, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உருட்டிக்கும், புண்ணாயிட்டு இருக்கும். அப்படியே என்ன பண்ணுங்க, மெதுவா அந்த உருட்டிருப்பீங்க இல்லையா நாக்க, அதுவே என்ன பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சொல்லி கொடுக்காம நீங்களே உருவீங்க. இதுக்கு பேர் தான் கூலிங் பண்ணாம சீத்தரின்னு பேரு. நாக்க உருட்டிட்டு டெட் ஸ்லோ, ரொம்ப மெதுவா கண்ணாடி பாட்டில்ல அந்த வாய்ப்பகுதியில் எண்ணெயை விட்டா எப்படி ஸ்லோவா இறங்குது அந்த மாதிரி கவனிங்க. நாக்க இப்படி உருட்டிட்டு எவ்வளவு நேரம் உங்களோட இன்னேல் பண்றதுக்கான நேரம் ரொம்ப நேரம் எடுத்தீங்கன்னா அந்த நேரம் எடுத்துக்கலாம். கவனிங்க, ஒரு 25-30 செகண்ட் இழுத்த, 60 செகண்ட் இழுத்துது, இப்ப 30 செகண்ட் தான் இழுக்க முடியுது.
நான் ஓம் சாண்டிங் உட்காந்து ஓம் பண்ணனா ஒரு நிமிஷம் எடுப்பேன் கரெக்டா ஓம் சொல்லும்போது. அப்போ ஆரம்பத்துல பிகினிங். இப்ப 30 செகண்ட் தான் வருது. பாத்துங்க என்ன அர்த்தம்? லங்ஸா பிராணன் குறைஞ்சின்னு வருதுன்னு அர்த்தம். என்னது? என்னோட பிராணன் குறைஞ்சின்னு வருதுன்னு அர்த்தம். நிறைய பேசினா ஆயில் கம்மின்றது தெரியுமா? என் உயிரை உருக்கிதான் உங்களுக்கு வந்து பலன்லாம் கொடுக்குறேன். பாத்துங்க, என் உயிரை உருக்கிதான் உங்களுக்கு பலன்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் மண்ணெல்லி போட்டக்கூடாது. மதிக்கணும், ஏத்துக்கணும், என்ன சொல்றது, குருவை வந்து ஆராதிக்கணும், அரவணைக்கணும், எல்லாம் பண்ணணும். பாதுகாப்பா பாத்துக்கணும். அந்த காத்த நல்லா மெதுவா டெட் ஸ்லோவா நல்லா எவ்வளவு நேரம் எடுக்க முடியுமோ ஸ்லோவா கூலிங்கா போதான்னு பாருங்க. செய்யுங்க. நாக்க நீட்டுங்க, ஃபர்ஸ்ட் நீட்டுங்க பார்க்கலாம். இப்ப நீட்டுங்க. நீங்க 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 அந்த மாதிரி பண்ற போறீங்க. தம்பி வச்சு எடுத்துட்டு போறேம்மா, குருவின் வாக்கிய வேத வாக்கிய எடுத்துட்டு போற. நீங்க என்ன பண்ணணும், இந்த நாக்கு ஓட்ட முடியாதவங்க என்ன பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நாக்கை நீட்டுங்க. நாக்கை நீட்டி ட்ரை பண்ணுங்க, வந்துடும். ஒரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா வந்துடும். ஒரு நாள் தான் வந்துடும். கம்பி வச்சு எடுத்துட்டு போறீங்க. நான் சும்மா சிரிக்கிறதுக்காக சொன்னேன். நாக்கை நீட்டுங்க. இப்போ ஒரு 10 முறை செஞ்சுட்டு ஓடுங்க. பசி அடையணும். பசி இப்ப செஞ்சீங்கன்னா பசி அடையணும். யாருக்கா கப்ப கப்பன்னு பசி எடுக்கணும்னா பசி அடையணும். தண்ணி தான் அடையணும். கவனிங்க இருங்க, மூசா சொல்லிடுறேன். நாக்கால நல்லா மெதுவா எவ்வளவு ஸ்லோவா மெதுவா, ரொம்ப ஸ்லோவா விழக்கூடாது. அப்படின்னு உறிஞ்சிங்கன்னா அது டீ குடிக்கிற மாதிரி. அது டீ குடிக்கும் போது தான் மாடு உரிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க பாருங்க. தலையை தொங்க போட்டுன்னு டீ குடிக்கும் போது பாருங்க, மாடு எப்படி கைனி தண்ணியை உரிதோ அப்படி உரிவாங்க. அப்ப அது வந்து டீங்கிறது வந்து கைனி தண்ணின்னு பேர். அது சரியா? அப்ப புரிஞ்சு குடிக்கிறாரு, அது மாடுன்னு பேர். அது அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோவா நல்லா எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்துட்டு நாக்க உள்ள மடக்கி முழுங்குதல் அப்படின்னு பேர். நல்லா முழுங்கணும். முழுங்கிட்டு மூக்கு வழியா காத்த எக்ஸேல் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது கை வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே சூடா வரும் காத்து. அப்ப என்ன நடக்கும்னா, நாக்கில் அச்சரவம் சரியாகும். வாய் புண்ணு, மைனா வாய், மண்ணீரல், அல்சர், பசி எடுக்கிற பிரச்சனை, தண்ணி தாக பிரச்சனை, ஃபீவர் பிரச்சனை, உடம்பு ஹீட்டு, கண்ணு எல்லாம் எரியுது, ஸ்கின்னு பிரச்சனை, ரத்தம் கெட்டு போகுது, இதெல்லாம் மாறும். சரியா? ஆனா பசி நேரத்துல செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி தீவனம் அடங்கிட்டு பசி எடுக்கிறது அடங்கி போயிடும். பசி எடுக்கிறது அதோட பசி. அதான் இப்ப சொல்லிடுறேன், இப்ப கத்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் பசி அடங்கிடும். பசி நேரத்துல செஞ்சிடாதீங்க. வெளில எங்கன்னா போயிட்டா மாட்டிங்கன்னா சாப்பிட முடியல, சாப்பாடு இல்ல, தண்ணி கிடைக்கல அப்படின்னா எமர்ஜென்சி செஞ்சுக்கோ. சரியா? பசி எடுக்கும்போது செஞ்சுட்டீங்கன்னா அது அடங்கிடும். பசி அடங்கிடும், தண்ணி தான் அடங்கிடும், பசி அடங்கிடும். நான் தான் நிறைய மாதிரி பண்ணிருக்கேன். எங்கன்னா போய் மாட்டிக்குவேன், வெளில வர எங்கன்னா தண்ணி தான் சொன்னேன். ஏதாவது விஷயம் எங்கன்னா போய் தனியா யாருமே இல்லாத ஆள் வர மாட்டேன் இல்லாத கிடப்பேன். தனியா இருப்பேன். தண்ணி கரையாயிடும். கொஞ்சம் பசி எடுத்துக்கும், ஒண்ணும் பண்ண மாட்டேன். இதே வேலைதான். பஸ் ஸ்டாண்ட்ல நின்று செய்வேன், ரோட்ல நின்று செய்வேன். எப்பெல்லாம் தண்ணி தான் எடுதோ பசி எடுதோ அப்பெல்லாம் செஞ்சிரு. இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி மாதிரி தெரிஞ்சு வச்சுவோம். இன்னொன்னு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுல சில யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற விஷயம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது மேல சில முத்திரைகள்லாம் வச்சிருக்கேன். யாராவது நான் வெளில போகும்போது திடீர்னு வந்து நிற்பாங்க எதிரில், முக்கியமான விஷயம் போற மாதிரி இருக்கும். டக்குன்னு நின்றுவாரு, போய் ஆகணும். டக்குன்னு ஒரு கையில ஒரு முத்திரை போட்டு பாக்கெட்ல கை விட்டுருவாரு, முத்திரை போட்டுங்க. அடுத்த 2 நிமிஷம் அவரே சார் நான் சார் போய் நின்றுவாரு. அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம். முத்திரைக்கெல்லாம் பவர் அதிகம். அதை பார்த்துங்க. இப்போ கரெக்டா செய்யுங்க பார்க்கலாம். நாக்கு நீட்டு போ, நேரம் உட்காருங்க, நாக்கு நீட்டுங்க, உருட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் செய்ப்பா, உனக்கு அந்த நல்ல பிராணம் நல்லா கிடைக்கும். அந்த எனர்ஜி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்து எவ்வளவு ஸ்லோவா இருக்க முடியும் ஒழுங்கு பார்க்கலாம். ஸ்லோவா, ரொம்ப ஸ்லோவா, மெதுவா இருங்க. நாக்கு வழியா அப்படியே நாக்க மடக்கி முழுங்க. குச்சி வயசு முழுங்குற மாதிரி அப்படியே முழுங்க. முழுங்கிட்டு மூக்கு வழியா எக்ஸேல் பண்ணுங்க. கை வச்சு பாருங்க சூடா வருதான்னு. கை வச்சு பாருங்க சூடா வரும். விடுங்க, நல்லா விடுங்க, மூச்சு விடுங்க, நல்லா ஃபுல்லா விடுங்க. மூக்காண்ட கை வச்சு பாருங்க, நல்லா சூடு வெளில வருதுன்னு பாருங்க. சார், இந்த பிராணாயாமம் சுகரையே கண்ட்ரோல் பண்ணும் தெரியுமா? அது பிபி கண்ட்ரோல் ஆகும், பிபி கண்ட்ரோல் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும் சார். இது பார்த்துக்கோங்க. சரியா? ஸ்ட்ரெஸ் கூட குறையும். 30 முறை செய்யணும். 30 முறை. உங்க சூழ்நிலை செய்யணும். அல்சர் அதிகமா இருக்கு, புண்ணு அதிகமா இருக்குன்னா நிறைய செய்யும்.
வயிறு காலியாகணும். சாப்பிட்டு செஞ்சீங்கன்னா ஜீரணம் ஆயிடாது, ஃபுட் பாய்சன் ஆயிடும். சாப்பிட்டுட்டு நீங்க இந்த பிராணாயாமம் இழுத்துட்டீங்கன்னா 30 மணி நேரம் செஞ்சீங்கன்னா ஜீரணமாகாது, ஃபுட் பாய்சன் ஆயிடும். அசிடிட்டி இருக்கா, செய். நெஞ்சு எரிச்சல் அசிடிட்டி செய், சீக்கிரமா அசிடிட்டி சரியாகும், அல்சர் சரியாகும். பார்த்துக்கோங்க. ரைட், அவ்வளவுதானே? கிளியரா? இதை நிறைய செய்யுங்க. இதை செஞ்சாலும் 2 வேளை குளிங்க. நைட்டு படுத்து தூங்கும் போது நல்லா 1/2 மணி நேரம் ஷவர் திறந்து விட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போய் படுங்க. புரியுதா? பார்த்துக்கோ. இளநீர், மோர், கற்றாழைச்சாறு, நன்னாரி சர்பத்து, இதெல்லாம் நிறைய குடி. இதெல்லாம் இந்த சீசன்ல வாங்கி சாப்பிடும். கம் டு வஜ்ராசனா. நமஸ்காரம். க்ளோஸ் ரைஸ். Shitali Pranayam. Sheath means cool. It also means calm and passionless. As the name indicates, this pranayam cools the mind-body system. Sit in the Padmasana or any other comfortable sitting posture. Place the hands on the knees in the Gyan Mudra or Anjali Mudra. Roll the tongue in from the sides to shape it as a tube. Inhale through this tube-shaped tongue. Fill the lungs with air to their maximum capacity and close the mouth. And then slowly exhale through the nostrils. Shitali Pranayam purifies the blood. It has a cooling effect on the body. It is beneficial for persons suffering from high blood pressure. It satisfies thirst and appeases hunger. It relieves indigestion and disorders caused by phlegm, cough, and bile. It is beneficial for the skin and the eyes. Those who are suffering from cold, cough, or tonsillitis should not do this pranayama.